எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம அக்னி நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அக்னி நட்சத்திரம் அப்படின்னா மே மாதம் ஒரு 4 தேதியிலேருந்து மே 28 தேதி வரைக்கும். இது இங்கிலீஷில். தமிழில் எடுத்துட்டேன் அப்படின்னா சித்திரை கடைசியிலேருந்து வைகாசியில் ஒரு 2 வாரம் அது வரைக்கும் அக்னி நட்சத்திரம் இருக்கும். இதில் வந்து சுபகாரியங்கள் விளக்கு அப்படின்லாம் சொல்லுவா அக்னி நட்சத்திரத்தில். ஆனால் அதுக்கான அந்த மெயினாக என்ன செய்யக்கூடாதுன்னா விவசாய வேலைகள், அந்த வீடு கட்டுற வேலை, கிணறு தோண்டுறது, இந்த மாதிரியான வீடு கட்டுற வேலைகள், கிரகப்பிரவேசம், இந்த மாதிரியான வேலைகள் தான் விளக்கு சொல்லுவா. இப்போ நம்ம ஒரு பொண்ணு பார்க்குறோம், இல்லை ஏதாவது பேசுகிறோம், மண்டபத்துக்கு போய் பேசுகிறோம் அப்படின்னா அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்பா. முகூர்த்த கால் ஊன்றது அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் அப்படின்பா. சிலதெல்லாம் விளக்கு, சிலது செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை உங்களுடைய சாய்ஸுக்கே நான் விட்டுறேன். அதை நான் இப்போ சொல்லறதுக்கு வரல. அக்னி நட்சத்திர காலத்தில் என்னன்னு கேட்டேன்னா, இப்போ சூரியன் இருக்கார் இல்லையா, அதுக்கான நட்சத்திரங்கள் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த 3 நட்சத்திரங்கள் அதுக்கான அதிதேவதை, கார்த்திகைக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்னி. அதனால் பொதுவாக இதை என்ன சொல்லுவான்னா, அந்த அக்னி நட்சத்திர காலத்தை முருகனுக்கு உள்ளதும்பா. ஏன்னா அவர் அக்னியில் இந்த நெற்றிக்கண்ணுலேருந்து பிறந்தவர் தானே முருகன். அதனால் முருகனுக்கானது அப்படின்னு கூட சொல்லுவாள். சூரியன் இந்த பரணி நட்சத்திரத்துலேயும் கார்த்திகை நட்சத்திரத்துலேயும் பயணம் பண்ணுற காலங்களை தான் அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறான். பொதுவாகவே அந்த நமக்கே தெரியுமே, திருவண்ணாமலையில் பரணி தீபம், கார்த்திகை தீபம் அப்படின்னு ஏற்றுவா இல்லையா. அது அக்னி தானே, அக்னி ஸ்வரூபம், அக்னி தான் அது. அதனால நமக்கே அதெல்லாம் இப்படி எல்லாத்தையும் ஒன்று கூட்டு பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். அந்த ரோஹிணியில் வரும்பொழுது பயணிக்கும் பொழுது தான் அதெல்லாம் கூலாக ஆரம்பிக்கும். இதுதான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறா. இது பொதுவாக உங்களுக்கு வருஷம் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட இதே தேதிகள் தான் வரும். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக இதுதான் தேதின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை பற்றி ஆத்தென்டிக்காக என்னால் சொல்ல முடியல. இந்த மே 4லேருந்து மே 28, அதாவது சித்திரை கடைசியிலேருந்து வைகாசி 2 வாரம் வரைக்கும் இந்த கணக்கில் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும். இது என்ன அக்னி நட்சத்திரம், இது எதுக்காக வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு நம்ம மகாபாரதத்துக்கு தான் போகணும். மகாபாரதத்தில் என்னாச்சா, அக்னிக்கு திடீர்னு பயங்கரமாக பசி எடுத்துட்டான். அக்னிக்கு பசி எடுத்ததுன்னா என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் எரிச்சு தள்ளிவிடுவார் இல்லையா. அவருக்கு பசி வந்துட்டான். ஏன் இப்படி பசி வருது அப்படின்னு பார்த்தா, ஒரு ராஜா இருந்தாராம். அவர் பேர் ஸ்வேதகி அப்படின்னு சொல்கிறா. அவர் என்ன பண்ணாராம், 12 வருஷ காலம் நெய்யை குத்தி 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 யாகம் வளர்த்துட்டே இருந்தாராம். பொதுவாக உங்களுக்கு என்னென்னா, ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நெய் பசித்தீயை வளர்க்கும். அதாவது நெய் சாப்பிடும்போது நன்னா பசிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், நெய் சாப்பிட்டா மந்தம் தட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நெய் சாப்பிட்டா அது பசித்தீயை தூண்டும். இப்போ நன்னா பசிக்கணும்னா நெய் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதில் அக்னி பகவானுக்கு என்ன எடுத்து அப்படின்னாக்கா, கபகபன்னு பசிக்க ஆரம்பிச்சுடுது. அவர் என்ன பண்ணுறாரு, சரி எங்கேயானும் நம்ம இதெல்லாம் நெருப்பை முட்டி சாப்பிட்ருவோம், அக்னியை சாப்பிட்ருவோம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். செடி கொடிகளை தானே நெருப்பு வச்சு இது பண்ணுவா. அங்கே என்ன ஆகுறதுன்னா, அக்னி என்ன பண்ணுறாருன்னா, அந்த காண்டவ வனம்னுட்டு இருக்குது, அதை நம்ம எரிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கிற விலங்குகள், அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற செடி கொடிகள் இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, வருணன்கிட்ட போய் முறையிடுறதுங்க. எங்களை அக்னி சாப்பிட பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வருணன் என்ன சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, நான் மழை பெஞ்சு அந்த அக்னியை அணைச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி வருணன் அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அப்போ அக்னி என்ன பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் முறையிடுறார். இந்த மாதிரி, கிருஷ்ணா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அதனால் நான் அந்த காண்டவ வனத்தை எரிக்கணும்னு பார்க்குறேன். அவங்கெல்லாம் போய் வருணன்ட்ட சொல்லி வருணன் மழையாக வர்ஷிக்கிறார், அதனால் என்னால் அதை சாப்பிட முடியல அப்படின்னவும் உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி அர்ஜுனனை திரும்பி பார்க்குறார். அர்ஜுனா அப்படின்னுட்டு அவருடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு புரிஞ்சிடுறது. சரி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அம்பால் அவர் ஒரு பந்தல் போட்டுடுறார். ஏதாவது மழை பெஞ்சா அந்த மழை இறங்காத அளவுக்கு காண்டவனம் ஃபுல்லாக அம்பாலேயே உங்களுக்கு மறைச்சிடுறார். அம்பாலேயே அர்ஜுனன் ஒரு கூடாரத்தை அமைச்சிடுறார். அமைச்ச உடனே என்ன ஆயிடுறதுன்னா, அக்னி ஃபுல்லாக அந்த காண்டவனத்தை எரிச்சுடுறார். அப்போ கிருஷ்ணன் சொல்லிடுறாரு, உனக்கு ஒரு 21 நாள் டைம் தரேன்ப்பா, அதுக்குள்ளே நீ சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 21 நாள் அந்த காண்டவனை எரியறது, அதுதான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ இந்த காலங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு
அந்த வெயிலோட உக்கிரகம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த நாட்களில் வெளியில் ரொம்ப போய் அலையாதீங்கோ. அப்புறம் காரசாரம் இந்த எண்ணெய் இந்த மாதிரியான பதார்த்தங்கள்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்கோ, கூலாக சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவாள். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு திருநாள்லாம் வரும். பார்த்துருக்கீங்களா? திருநாள் சித்திரை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நடந்துட்டுருக்கும். இதை நம்மளை அறியாமே நம்ம என்ன பண்ணுவோம், பானகம், நீர்மோர், அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் மில்க்கு, அப்புறம் ஜூஸு, அப்புறம் பழங்கள், அப்புறம் இளநீர், இந்த மாதிரி நம்மளும் சாப்பிடுவோம். அந்த திருநாளில் நம்ம எல்லாருக்கும் நம்மளும் விநியோகம் பண்ணுவோம். அங்கே திருநாளில் யாராவது விநியோகம் பண்ணுறான்னா அதையும் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? இப்போ இதை தான் அவள் என்ன சொல்கிறான்னா, கம்பல்சரியாக நீங்கள் இந்த நாட்களில், இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி நீர் ஆகாரங்களை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் சொல்கிறா. இதைத்தான் நம்ம வழி வழியாக நம்ம பண்ணிட்டு வரோம். இது முன்னோர்கள் சொல்லிட்டு போனதை நம்ம வழி வழியாக பண்ணிட்டு வரோம். இன்னும் இது நம்ம பண்ணுறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. சொல்லிவிட்டு அதே மாதிரியே செய்யுங்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு சித்திரை மாதம் வருஷப்பிறப்பு, இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீராம நவமியிலேருந்தே ஆரம்பிச்சு இந்த பானகம், நீர்மோர், அப்புறம் அந்த வெள்ளேரி பிஞ்சில் கோஸ்மல்லி பண்ணுறது, பயத்தம்பருப்பு போட்டு கோஸ்மல்லி, அதுக்கப்புறம் வாழைப்பழங்கள் கொடுக்கறது, விசிறி தானம், கொடை, செருப்பு, இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பா. துண்டு, இப்படியெல்லாம் தானங்கள் கொடுப்பா. இப்போ நானுமே என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, இப்போ மீனாட்சி திருநாளில் விசிறி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு 35 விசிறிகள் வாங்கி சின்ன குழந்தைகளுக்காக கொடுத்துட்டு வந்தேன். இந்த மாதிரி நம்ம கூட விசிறி, அப்படி கொடை, இந்த மாதிரியெல்லாம் துண்டு, இல்லைன்னா கர்ச்சீஃபு, இப்படி ஏதோ ஒன்று வாங்கி நம்ம தானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இதை நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பானகம், நீர்மோர், மோர், ஜூஸு, இளநீர், இப்படி உங்களால் யதாசக்தி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை தயார் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பானையில் கூட இது பண்ணி கொண்டுட்டு அதை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொதுவான ஒரு இடத்துல வச்சுடலாம். வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒருத்தர் பானகம், நாளைக்கு இன்னொருத்தர் நீர்மோர், அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தர் இளநீர் வாங்கி கொடுக்கலாம், சாத்துக்குடி ஜூஸு, ஆரஞ்சு பழ ஜூஸு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிர்னி பழத்தை தான் ஜூஸ் போட போகிறோம். இதை நம்ம கிர்னி பழம்போம், முலாம்பழம்போம், மஸ்கு மிலன்போம். இப்போ அது பாருங்க, ஏன்னா வருதுக்கா மூடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம இப்போ கிர்னி பழம் தான் ஜூஸ் போட போகிறோம். இது என்னென்னா, நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பாருங்க, இப்படி ஒரு ஸ்பூனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த முலாம்பழம் இருக்குது பற்றில, இதைத்தான் நம்ம ஜூஸ் போட போகிறோம். போட்டு இங்கே நம்ம பக்கத்து ஏரியாவில் எல்லாருக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். இதை பாருங்க, இதை இந்த மாதிரி ரெண்டாக அப்படி கட் பண்ணியிருக்கோம். நம்ம கட் பண்ணி பாருங்க, ஸ்கூப்பாக அப்படி எடுத்து வச்சுருக்கோம். விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதைத்தான் இப்போ நம்ம ஜூஸ் போட போகிறோம். இதை ஏன் இப்படி மூடி வச்சுருக்கேன் அப்படின்னா, வைக்கிறது, அதுக்காக வரக்கூடாதுன்ட்டு இதை அப்படியே மூடி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி. இதை முலாம்பழம், மஸ்கு மிலன், கிர்னி பழம், அப்படி இல்லை அதுக்கு விதவிதமாக பேர் வச்சு கூப்பிடுவா. இதைத்தான் இன்றைக்கி நம்ம ஜூஸ் போட போகிறோம். இதுக்கு என்னென்ன வேணும்னா, இப்போ இந்த முலாம்பழத்தை இந்த மாதிரி நன்னா எடுத்து வச்சுன்றணும். எடுத்து மிக்சியில் போட்டுன்ட்டு இந்த பாருங்க, நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம அரைச்சிக்கணும். ஆனால் இது என்ன அப்படின்னு கேட்டாலும் இது நாட்டு சர்க்கரை இல்லை. இது அந்த சில்லு கருப்பெட்டி மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அது ஒரு வீடியோ போடுறேன், அதில் பாருங்க. அதை பொடி பண்ணி நான் வச்சுன்னு இருக்கேன். அதுதான் நான் போட போகிறேன். நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் அந்த மாதிரி போட்டு ஜூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இதை இப்போ யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, மெயினாக விவசாயிகளுக்கு. அவள் தான் இந்த வெயிலில் எல்லாம் நின்று வேகாமல், வெயிலில் நின்று வெந்துண்டு நமக்கு எல்லாம் பயிர் வச்சு எல்லாம் போட்டு கொடுக்குறா இல்லையா, அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு, அவள்லாம் நமக்கு என்ன பண்ணுறா, இந்த வெயிலில் நின்றுட்டு தான் இந்த திருநாளைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. அதுக்கப்புறம் மிலிட்ரி, இப்போ பார்த்தோம்னா சண்டை நடந்துட்டு இருக்கு, பார்த்தலாம் சண்டை போட்டு நம்ம நாட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க தேச வீரர்கள். நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு அவங்க எல்லையில் நின்றுட்டு வெயில்லையும் அதுலேயும் சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லையில் போய் கொடுக்கணுமான்னா, அந்த மாதிரி எல்லையில் போய் கொடுக்க வேண்டாம், நம்மக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்கெல்லாம் பார்த்தெல்லாம் இந்த வெயிலில் தான் போயின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி வெயிலில் வேலை செய்கிறாங்க பார்த்தலா, அவள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் தான் இன்னும் கட்டடம் கட்டின்னு இருப்பாங்க. அந்த கொத்தனார், சித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டடம் கட்டுறாங்க இல்லையா, கட்டுமான தொழிலாளர்கள், அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் போஸ்ட்மேன்,
அவர் பார்த்தெல்லாம் இந்த வெயில தான் வந்து நமக்கு போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பார். அந்த போஸ்ட் மேனுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு காய்கறி பழம் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறா பத்தில அவள்லாம் இந்த வேகாத வெயில தான் உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு கொடுக்கலாம். அப்புறம் இந்த இது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், கத்திரி வெயில் அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா. அதனால இந்த அருவாமனை கத்தி இதுக்கெல்லாம் சாணம் பிடிப்பாங்க பார்த்துங்களா, அந்த இதுக்கெல்லாம் சாணம் பிடிக்கிறவங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் வெயில்னால ரொம்ப பாதிக்கப்படுறவங்க இவங்கெல்லாம், அதனால இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுக்கு ஒரு ஐடியா. இவங்களெல்லாம் நம்ம தேடிக்கிண்டு போக வேண்டாம். இவங்கெல்லாம் நம்ம வீட்டு வாசலுக்கே எல்லாரும் வருவா. வியாபாரிகள் எல்லாருமே நம்ம வீட்டு வாசலுக்கு வருவா. அதுவும் இப்போ அப்பார்ட்மெண்ட் ஆகிடுது, எல்லாரும் வரா. அவளுக்கெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து ஒரு தர்ம காரியங்கள், தர்மங்கள்லாம் வந்து செய்யறது தான் நம்மளை வந்து எல்லா விதத்துலேயும் காப்பாற்றும். இந்த மாதிரி தர்மங்கள் செய்யும் பொழுது இந்த சூரியனால நமக்கு எல்லா விதமான அவர் என்னெல்லாம் நல்லது அவரை சேவிக்கிறதுனால நமக்கு கிடைக்குமோ, அதுவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம தீப பிரகாசர் சேனலில் போட்டிருக்கேன். சூரியனை சேவிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நல்லதுகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லதுகள்லாம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ இந்த சூரியோதயத்தில் எழுந்துன்றணும்னு சொல்லுவா பெரியவா. பார்த்தல்னா சூரியோதயத்தில் எழுந்துக்கோ, சூரியோதயத்தில் படுத்துன்னு இருக்கக்கூடாது, சூரிய உதயமாகறதுக்கு ஒரு 2-3 நாழிகை முன்னாடியே எழுந்துன்றணும் இப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன். அதேமாரி விளக்கு வச்ச உடனே படுத்துக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவா. ஏன்னா சூரியன் போய் அப்போ தான் மடுவில் விழுவார், அங்கே போய் சூரியன் சாப்பாட்டுக்கு போவார் அப்படிலாம் சொல்லுவா. படி அளந்துட்டு போவா. அப்போ அந்த நாய்க்கு படுத்துக்கூடாது, அவ்வளோ பாட்டி வந்துடுவா, வந்து நோயை மூட்டையாக கட்டின்னு வந்து அந்த நாயில் படுத்துன்னு இருக்கிறோம் மேலே போட்டு போயிடுவா அப்படிலாம் சொல்லுவா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த மாதிரி அந்த சூரியன் உதயமாகும் பொழுது இந்த காலை நீட்டின்னு படுத்துட்டு இருந்தால் அதெல்லாம் ஒரு பாவம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி இந்த சூரிய பூஜை இந்த மாதிரி தானங்கள் நம்ம பண்ணும் பொழுது அதுலேருந்தெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் சூரியன் இருக்கிற கோயில்கள்லாம் போய் சேவிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா விளக்கு வந்து தானம் பண்ண சொல்கிறேன். நம்ம அகஸ்தியர் விஜயத்துலேருந்தும் அவள் குறிப்பு கொடுப்பா இல்லையா நமக்கு. அவள் என்ன சொல்கிறா, விளக்குகள் நிறைய தானம் பண்ணுங்கோ, வெங்கல விளக்கு, மண் அகல் விளக்கு, இந்த மாதிரியான விளக்குகளை ஏற்றி அப்படி எல்லாருக்கும் கொடுங்கோ. அப்படி இல்லைன்னா கோவில்களில் ஒரு தட்டில் 10 விளக்குகளாக வச்சு அதில் நீங்கள் எண்ணெய் திரிய போட்டுட்டு அங்கே வரவாள்கிட்ட இந்தாங்கோ இந்த 10 விளக்கை எடுத்துன்னு போய் ஏற்றுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுங்கோ, தீபதானம் பண்ணுங்கோ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாவ. அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். விளக்குகளை எடுத்துன்னு போய் கோயிலில் வச்சு கொடுக்கலாம். அதேமாரி அகண்ட தீபம் ஏற்றுங்கோ அப்படின்றான். அதாவது அக்னி நட்சத்திரம் ஃபுல்லாக சமாதானமே பண்ணாமல் அப்படியே அகண்ட தீபமாக எண்ணெய் விட்டு அப்படியே ஏற்றிண்டே வாங்கோ. இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா அக்னி சக்திகள் வந்து ஆற்றுல வந்து அந்த விளக்கில் ஆவாகனமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து அக்னி நட்சத்திரத்தை உபயோகமான முறையில் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுருப்பேன். அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளால் இப்போ இந்த அதாவது மொத்த அக்னி நட்சத்திரம் 25 நாள். இந்த 25 நாளும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கறது, அதுக்கப்புறம் விளக்கேற்றுறது, விளக்கு தானம் பண்ணுறது இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்கா. 25 நாளும் என்னால் முடியாது, வேறு நாள் சொல்லுங்க அப்படின்னா சஷ்டி, சதுர்த்தி, சப்தமி இந்த 3 நாளும் செஞ்சுக்கலாம். அந்த 3 நாளும் நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏற்றி எல்லாருக்கும் தானமாக கொடுக்கலாம். இல்லை விளக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் போய் ஏற்றுங்க கோயிலில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குறைச்சலாக ஒரு 60 விளக்காவது ஏற்றணும் அப்படின்றா. அது வெள்ளியாக இருக்கலாம், வெங்கலமாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், உங்களுடைய எதா சௌகரியம் அதெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலான்னா ஒரு புது மண் சட்டி மாதிரி வாங்கி அதில் பழையது கொடுக்கலான்னு சொல்கிறா. பழைய சாத்தை பிழிஞ்சு போட்டு நன்னா தயிர் விட்டு நன்னா பிசிஞ்சு ஒரு மோர் மிளகா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்புறம் நெல்லிக்காய் சாதம் கொடுக்கலாம். அப்புறம் நெல்லி மரத்தை கூட போய் சுற்றிட்டு வரலாம், கூட நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்படி பல விதமாக. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நுங்கு, கரும்பு சாறு இதெல்லாம் நீங்கள் விலைக்கு வாங்கி அதெல்லாம் கூட நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தினி பெண்கள் அகல்யா, திரௌபதா, சீதா, தாரா, மண்டோதரி இப்படிலாம் இருக்கு இல்லையா. நம்ம கூட எண்ணெய் ஸ்நானத்தில் நான் அதை போட்டிருக்கேன். அவாளெல்லாம் வந்து நம்ம நினச்சிட்டு அவளை பற்றி சொல்லலாம். அப்புறம் முனிவர்கள் அவளெல்லாம் நினச்சிட்டு அர்க்கியம் விடலாம். பொதுவாக சூரியன்னா அர்க்கியம் தானே அப்படிலாம் சொல்வா. செப்பு சொம்பில் வச்சு ஜலத்தை அர்க்கியம் பண்ணும்பொழுது என்ன சொல்கிறான்னா இந்த ரேகைகள் நமக்கு தேவையில்லாத அதாவது நமக்கு நல்லது செய்யக்கூடிய ரேகைகள் இருக்குமா,
அந்த கெட்டது நமக்கு ஏதாவது கெட்டது தெரியறது இல்லையா ரேகையில், அதை இப்படி வச்சு இந்த செப்பு சொம்பில் வச்சு நம்ம இப்படி இந்த அர்க்கியம் விடும்பொழுது அந்த ரேகைகள் எல்லாமே இந்த அர்க்கியத்துலேயும் இந்த சூரிய வெளிச்சத்துலேயும் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா சாஸ்திரத்தில். அதனால தான் அவள் அர்க்கியம் விட சொல்கிறா. டெய்லி சந்தியாவந்தனம் அர்க்கியாதிகள் இதெல்லாம் விடுங்கோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதுக்காகத்தான். அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி அக்னி நட்சத்திரத்தையும் நம்ம உபயோகமான முறையில் நம்ம இந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கணும். அப்படி செய்யும்போது நமக்கு சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. அதை நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், பிறருக்கும் நம்ம இதை தானம் பண்ணலாம். இதை ஜூஸ் போட்டுன்னு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, ஜூஸ் ஒரு பழத்துக்கு இது 2 லிட்டர் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட வெள்ளேரி பழ ஜூஸ் மாதிரி தான். இதை பாருங்க, கிட்டத்தட்ட 2 லிட்டர் ஒரு பழத்துக்கு இந்த 2 லிட்டர் ஜூஸ் போட்டிருக்கோம். 1லேருந்து 1.25 லிட்டர் ஜலம் விட்டுருக்கோம். தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் போட்டுக்கோங்க. நான் என்ன போட்டிருக்கேன்னா, சில்லு கருப்பட்டி. இது வேம்பார்லேருந்து வாங்கியிருக்கோம். இதில் என்னென்னா தேங்காய், மாங்காய், அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கலாம். இதில் கிட்டத்தட்ட அரை கிலோவில் இந்த 3 மட்டும் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் அதில் போட்டிருக்கோம். நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது அதான் ஒரு பழத்துக்கு 2 லிட்டர் வருது. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற பழமெல்லாமும் கட் பண்ணி ஜூஸ் போட்டு இன்றைக்கி நம்ம கொடுத்துட போகிறோம் எல்லாருக்கும். இப்போ இது அந்த வேம்பாரில் கிடைக்கிறது. வேம்பார்லேருந்து நம்ம என்னெல்லாம் வேணுந்தோன்றதை முழுசாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் என்னமோ பயத்தம்பருப்பு, தேங்காய், மாங்காய் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏலக்காய் எல்லாமே இதில் போட்டிருக்கு. அதனால் நம்ம இதை அரைச்சி போட்டோம். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காயும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த ஒரு பழத்துக்கு கிட்டத்தட்ட 2 லிட்டர் ஜூஸ் வருது. அந்த மாதிரி நீங்கள் எத்தனை பழம் கொடுக்க போகிறீங்களோ ஒரு 5 பழம் கூடனாக்கா உங்களுக்கு ஒரு 10 லிட்டர் வரும். இல்லை 10 பழம் எடுத்துட்டால்னா 20 லிட்டர் வரும். அப்படி கூட நீங்கள் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதில் என்னென்னா அக்னி நட்சத்திரத்தில் முக்கியமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்போ லீவ் விட்டுருத்துன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்தி அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் மரத்தெல்லாம் வெட்டி அதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் மெயினாக அக்னி நட்சத்திரத்தில் விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காது குத்தக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது, மரம் வெட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் இதில் சாப்பிட்றதுனால என்ன யூஸு இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க.